ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச்னால நம்ம ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் விட்டே வெளியே போயிட்டோம். ரெண்டாவது ஹார்ட் பிரேக்கிங் லாஸ்னே சொல்லலாம். ரெண்டு மேட்சுமே எஸ்ஆர்எச் அகேன்ஸ்ட் தான் நம்ம கைக்குள்ள இருந்தது. நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச். மொதல் மேட்ச் டாக்டிக்கல் இஷ்யூஸ்னால தோத்துட்டோம். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அண்ட் அது போக ஸ்கில் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம தோத்துருக்கோம். ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான லாஸ். ஏன்டா கிரிக்கெட்லாம் ஃபாலோ பண்ணுறோம், எதுக்கடா ஐபிஎல் பார்க்குறோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஏதோ இந்த எல்எஸ்ஜி மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதில் மார்ச் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, கையோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கேன்னு ஷேர் பண்ண போறாங்க. கைஸ் மோஸ்டா மன குமுறல்களை தான் இருக்க போகுது. ஆன்லைன்ல எப்போ வந்தாலும் சிஎஸ்கே ரிலேட்டட் நியூஸ் தான் கண்ணில் மாட்டுது கைஸ். அதை பார்க்கும்போதே மனசு இன்னும் வலிக்குது, அப்படின்னு நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அதை பிரேக் எடுத்து ஓரங்கட்டி வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ரைட், எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அண்ட் அகைன் கைஸ், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களுக்கும் வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். என்னோட கருத்துக்களுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வரவேற்கலாம் கைஸ். யாரும் சரி யாரும் தப்புன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஓகே டிசிஷன் தான். நம்ம இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோம்னா கிளியரா வின் பண்ணிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில இடங்கள்ல ஸ்லோ டவுன் ஆனதுனால மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஹானஸ்டா சொல்லணும்னா சேசிங்ல நம்ம தோத்துருந்தோம்னா இன்னும் ரெக்கவர் ஆகிறதுக்கு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும் ஃபேன்ஸ்க்கு. ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்டே ஓகேன்னு வச்சுப்போமே. ருத்து டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாரு கைஸ். ஒரு 4 பால் 4 ரன் நினைக்கிறேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக், சிங்கிள் தட்டி ஓட பார்த்தாரு. ருத்துவோட இன்டென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நிறைய ரிஸ்க்கும் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சரி, நான் கூட டோர்னமெண்ட் போக போக பேட்டிங் மேல, டீமோட பேட்டிங் மேல அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ அப் பண்ணி ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன். ரீசன்ட் 4-5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஸ்டெப் அப் பண்ணிருக்கு. கார்த்திக் சர்மா ஃபார்ம்ல இருக்காரு. பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 25 ரன் அடிச்சாரு. டூபேக்கு 2-3 மேட்ச் நல்லாவே பேட்ல பட்டுச்சு, சிக்ஸஸ்லாம் ஸ்கோர் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 25 ரன் 30 ரன் மினிமம் வருது. சரி, இதுதான் பெஸ்ட் சான்ஸ், நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. இதுக்கப்புறம் ருத்து ஃப்ரீ பண்ணி ஆடுவார், இன்னும் பெட்டரா ஆடுவார் தான் நினைச்சேன். ஈவன் லாஸ்ட் 2 மேட்சஸ்ல பாருங்களேன், நம்ம லாஸ்ட் மேட்ச்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அது அவர் இன்டென்ட் காட்டப்பே தான் அவுட் ஆனாரு. ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆனாரு. அதுக்கு ப்ரீவியஸ் மேட்சும் ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆனாரு. ஸோ என்ன ஆகிருக்குன்னா, நம்ம இன்டென்ட் காட்டப்பே அவுட் ஆகிட்டானா டீம்ல ரன் அடிக்க யார் இருக்கான்னு அவர் தலையிலேயே அவர் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு கைஸ். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கோவத்தை விட ரொம்ப வருத்தமா இருக்கு, கண்ணே கலங்குது. என்னடா ருத்து, என்ன மாதிரி பேட்டர் நீ, எப்படி இருந்த மனுஷன், இவ்வளோ ப்ரெஷர் போட்டுட்டு கேப்டன்சி பண்ணி ஆகணுமா? எஸ், நிறைய மிஸ்டேக் ஸ்டார்டிங்கில் பண்ணாரு. பட் அகைன் பாதி டோர்னமெண்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக மிஸ்டேக்ஸே அவர் பண்ணல, நல்லாவே பண்ணாரு. நல்ல பவுலிங் ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சம்ஹவ் இந்த மாதிரி 2-3 மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அவர் அப்படியே ஒரு மென்டல் பிளாக் ஏற்படுத்திக்கிறார். ஐயோ நமக்கு எதுவுமே படலை, ஐயோ நம்ம ரன் அடிக்கல, ஐயோ நம்ம அவுட் ஆயிட்டா டீம் யார் பார்த்துப்பா, டீம்ல ஆள் இருக்காங்களேப்பா. கிரிக்கெட் வந்து ஒரு டீம் கேம், இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. என்ன டென்னிஸ் ஆடிட்டு இருக்க ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் மாதிரி 4 மணி நேரம் நானே நின்று நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லியிருந்தாரு பாருங்களேன், அது இன்னும் எனக்கு அப்படியே கண்ணில் நிற்குது. ஆர்சிபி அகேன்ஸ்ட் அந்த மேட்ச்ல நினைக்கிற பிரசாந்த் வீர் அடிச்சு கிட்ட போனதுக்கு எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொன்னாரு. சரி, அந்த மொமெண்ட்ல கூட ஓகே, இங்கிலீஷ்ல டக்குன்னு அவரோட தாட்ஸை ஷேர் பண்றது கஷ்டப்படுறாரு போல நினைச்சிட்டு இருந்தேன். பட் டு பி ஹானஸ்ட், இந்த டீமோட பேட்டிங் மேல அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எஸ் கேப்டனா உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை மேக்ஸிமம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்க எடுத்திருக்க டீம், நீங்க நம்பி நீங்க தான் எடுத்தீங்க. இந்த டீம் ஆக்ஷன்ல வேற பிளேஸ் இல்லைனாலும் அகைன் இந்த காம்பினேஷனை உருவாக்குனது நீங்க தான். இந்த காம்பினேஷனோட போலான்னு டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணது நீங்க தான். ஜிடிக்கு நம்மளை விட ஒஸ்ட் பேட்டிங் டெப்த். கில்லு, சாய் சுதர்ஷன் ஆடலையா, நார்மலா அவங்களோட பேஸ்ல ஆடுறாங்க. நீ எப்படி போட்டாலும் என் கேம் ஆடுறன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் லூஸ் பால்ஸ் வந்தா கேபிட்டலைஸ் பண்றாங்க. எனக்கு ரன் பால் இன்னிங்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை கைஸ். ஒரு மஸ்ட் வின் மேட்ச், ப்ரெஷர் மேட்ச்ல உங்களோட சீனியர் பேட்டர், ஸ்டார் பிளேயர் எல்லா வெரைட்டி பவுலிங் ஆடுவார்னா அவர் நின்று ஆடினா ஓகே தான். ஸ்லோயிஸ்ட் ட்ராக் வேற எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க ப்ரோஆக்டிவா லூஸ் பால் வர அதை டேக் ஆன் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் பவர் பிளே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4-5 பால் ஃப்ரீ பவுண்டரி எல்லாமே விட்டுட்டாரு. பால் வரதுக்கு முன்னாடியே நான் சிங்கிள் தான் ஆட போறேன்னா எப்படி சார் ஆட முடியும்? அதுக்கு நீங்க மிடில் ஆர்டர்லயோ இல்லை நம்பர் 5 நம்பர் 6ல ஒரு பத்ரிநாத் முன்னாடி ஆடின ரோலே ஆடிடலாமே, விக்கெட் விழுந்து அந்த ஆடுங்கன்ற மாதிரி இறக்கிடலாமே. ஸ்டார்டிங்ல இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அகைன் ஒரு மஸ்ட் வின் ப்ரெஷர் மேட்ச்ல அகைன் ஷெல்லுக்குள்ள போறான்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல கைஸ். ஃபுல்லா வருத்தமா தான் இருக்கு. டீமுக்காக நான் மட்டும் தான் எல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சு ஆடுறான்ற மாதிரி ஒரு ஃபீல் தருது கைஸ். ஸ்கில் இஷ்யூ நான் பெருசாக சொல்ல மாட்டேன் ருத்து கிட்ட. நம்ம பார்த்த ருத்து தானே கைஸ், அவர்கிட்ட இல்லாத டெக்னிக்கா கேமா என்ன மாதிரி அழகா ஆடுவார். சரி ஓகே, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கிறனால அவருக்கு என்னமோ ஸ்லோ ஆடுறது தெரியலையோன்ற மாதிரி கூட வச்சுப்போமே. அப்போ கோச் என்ன சார் பண்ணணும்? கோச் தானே சார் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ருத்து ஓகே நீ டீமுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, பட் நீ கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுன்னு சொல்லலாம்ல. இது அகைன் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஃப்ளெமிங்க்கு இதே தாட்டா ருத்து ஆடுற இன்னிங்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் கூடமா ஓகே ஃப்ரீ பால்லாம் விடுறானேன்னு கூட தோணலையா கைஸ்? தெரியல கைஸ், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. அடுத்த வருஷம் இந்த ப்ரெஷர் இல்லாமல் ஆடணும், பேட்டிங் டெப்த்தை எதே இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ப்ரெஷர் இல்லாமல் ஆடணும். அப்படி இல்லைனா கேப்டன்சியை கொடுத்துட்டு பியூர் பேட்டராக ஆடணும். அதுக்குன்னு டீமை விட்டு தூக்கணும், வெளியே தள்ளணும்னு சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பேட்டிங் தோணுது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த லெவல் ஆஃப் பேட்டிங் ஒன் டைமென்ஷனல் பிளேயர் ஆஸ் லைக் ஒரு ஃபீல்டில் தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாருன்னா 18 crores is too high. ஜஸ்ட் ஒன் மோர் சீசன் வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். கண்டிப்பாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு பெட்டராக வருவார்ன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். பட் ஸ்டில் நெக்ஸ்ட் சீசனும் அந்த மாதிரி
வராமல் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஆங்கர் தான் பண்ண போகிறேன், 20 பாலில் 20 தான் ஆட போகிறேன், 20 பாலில் 15 தான் ஆட போகிறேன்னா டெஃபினெட்லி பாயிண்ட் டு கன்சிடர் ஃபார் த நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன். அண்ட் எஸ் இது டெஃபினட்டாக சிஎஸ்கேயோட ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெசனாக இருக்க போது நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ரைட், அடுத்தது ஃப்ளெமிங் வருவோம். இந்த ஆளையும் நான் கோவத்தில் திட்டுறதுக்கு மனசு வரல கைஸ், வருத்தம் தான் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே. மோர் தென் 15 இயர்ஸ் ஒரே மூஞ்ச பார்த்து வளர்ந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏப்ரல் மே அந்த வெக்கேஷன்னு அண்ட் ஃப்ளெமிங்கு தலை தோனின்னு அதே மூஞ்சி, அதே ஃப்ரான்ச்சைஸ், அதே ஓனர்ஸ்னு அதே பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு தான் சீசன் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நான் பேஷ் பண்ணி போட்டிருந்தாலும் சீசன் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு இன்ஜுரிஸ் வந்துருச்சு, அவரோட விஷன் கொஞ்சம் தெரிய வருதுன்றதை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன், அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வீடியோ. அதில் கொஷின் கேட்டிருப்பாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் வருவீங்களா இல்லை கோச் சேஞ்ச் இருக்குமான்ற மாதிரி. அதுக்கு அவர் பதில் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா லைக் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரான்றது எனக்கு தெரியல. அதுக்கான டாக்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது எனக்கு தெரியும். பட் நாங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், புது பிளேஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஹோப்ஃபுல்லி அவங்க தான் ஜெனரேஷனல் டேலண்ட்ஸாக சிஎஸ்கேக்கு இருக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க, ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, விச் இஸ் அகைன் ஓகேன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருப்பாரு. நம்ம என்னமோ எல்லா பழியும் ஃப்ளெமிங் மேலே போடுற மாதிரியும் ஃப்ளெமிங் மேலே தப்பே இல்லாத மாதிரி ரேஞ்சுக்கு அவர் பேசியிருப்பாரு. இவர்கிட்டையும் சரி ஈவன் ருத்துவுக்கிட்டையும் சரி எந்த இடத்துலையுமே ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் நான் பார்க்க முடியல. ஆமாம் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோன்ற மாதிரி எந்த மொமெண்ட்லையும் எனக்கு அவங்க பேசின மாதிரி தெரியல. அவங்களோட விஷன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே எனக்கு புரியுது. பட் எந்த விஷனில் ஜாக் ஃபோக்ஸையும் மேத்யூ ஷாட்டையும் எடுத்தாங்கன்றதை மட்டும் யாராவது அவர்கிட்ட கேட்கணும். யாராவது உருப்படியாக ஒரு கொஷின் ஏதாவது தெளிவாக கேட்குறீங்களாடா? அது என்னடா படிச்சிருக்கீங்க நீங்கள்? கிரிக்கெட் தானடா பார்க்குறீங்க, சும்மா என்ன பேப்பரில் ஏதோ எவனோ எழுதி கொடுக்குற கொஷின் கேட்குற மாதிரிடா கேட்டுட்டீங்க. கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கடைசி வரை எவனுமே கேட்க மாட்டேங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அது எனக்கு ஃப்ளெமிங்கோட டிசிஷனில் பிடிக்கல. லைக் அது என்ன மாற்றத்தை காட்டுதுன்றது எனக்கு புரியல கைஸ். சரி ரைட், எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, நான் என்ன சொன்னாலும் நம்புவனே வச்சுப்போமே. ஷார்ட் நான் டாப் ஆர்டர் பேக்கப் எடுத்தாங்கன்னே நான் ஒத்துக்கிறேன், அப்படியே வச்சுப்போம். பட் இறக்கி விடுற மேட்ச்சில் ஏன் மிடில் ஆர்டரில் இறக்கி விடணும்? அதுவே ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. இது போக பிரசாந்த் வீருக்கு ஏன் பவுலிங் தரல? ஷோல்டர் இன்ஜுரினால பவுலிங் ஆக்ஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்கா? அவரால் ஃபுல் எஃபெக்டில் பவுலிங் போட முடியலன்ற கொஷின் தயவு செஞ்சு யாராவது கேளுங்க. இதுக்கு டெஃபினட்டாக நமக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பான்றதை முடிவு பண்ணலாம். ஏன்னா பிரசாந்த் வீர் கிட்ட பேட்டிங்கில் ஒரு ஹிட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது, பவுலிங்கில் அந்த ஸ்லைடர் ஸ்ட்ரைட்டர் ஒன்று அந்த கேரம் பால் மாதிரி போடுறாருன்றதை நம்ம பார்த்துருந்தோம் பழைய வீடியோஸில். இருந்தாலும் ஏன் அவரை கன்சிடர் பண்ணல பவுலிங்க்கு? மேபி ஐபிஎல் லெவல் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? அப்படி இல்லைன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ காசுக்கு ஏன் எடுத்தீங்கன்றதை தயவு செஞ்சு யாராவது கேளுங்க. அதை தெரிஞ்சாதான் ஒரு முக்கால்வாசி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துக்கலாம், ஃபுல் ஃபோர்ஸில் பேட்ச் பண்ணலாமா இல்லை பாவமானு. இதுக்கப்புறம் ருத்து சஞ்சு காம்பினேஷன் ஒர்க் ஆகலை. ருத்து தலைமையில எல்லா பாரத்தையும் போட்டு ஆடுறாருன்னு தெரிஞ்சப்ப அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கோச்சா நீங்கள் சரிப்பா கொஞ்சம் நீ மிடில் ஆடுறவா, ஒரு ஆயுஷ் மாத்திரே எஃபர்ட் போட்டு அடிக்கிறாப்புல இல்லை ஊர்வில் படி அடிக்கிறாப்புல அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டு நீ கொஞ்சம் பின்னாடி வந்து ஆடுன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கல, ஒரு இன்புட்ஸ் போச்சா இல்லை அதுக்கு என்ன டிசைட் பண்ணாங்க? திருப்பி அதை டிஸ்கஷன் போயிட்டு ருத்துவே ஓப்பனிங் இறக்கட்டும்னு டிசைட் பண்ணாங்கன்றதையும் யாராவது தயவு செஞ்சு கேளுங்க. அண்ட் எப்பயுமே ஆக்ஷனில் எடுக்கிறத விட ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் ப்ரோஆக்டிவாக இருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக மேட்ச் நடந்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இதை மிஸ் பண்ணுறோம் அதை மிஸ் பண்ணுறது தெரியுதான்ற கொஷினும் இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்த சைனிங்ஸை விட ரீப்ளேஸ்மெண்ட் தான் கரெக்டாக பண்ணுறாங்க. ருத்துக்கு சொன்னது தான் நான் இவருக்கும் சொல்ல போகிறேங்க. நெக்ஸ்ட் இயர் பார்க்கணும், நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி இவர் குழப்பிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக பேக் பண்ணி அனுப்ப வேண்டிய நிமிஷம் வந்துடும். லாங் அசோசியேஷன்ஸ் எண்ட் ஆகும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ மேபி ஏதாவது டேரக்டர் ரோலில் மற்ற சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் நீ ஓவர்சீ பண்ணுன்ற மாதிரி கொடுக்கலாம். நல்ல மனுஷன் தான், பாவமாக தான் இருக்கும் அது நடந்துச்சுன்னா. பட் அகைன் எல்லாருக்குமே ஒரு ரீசெட் தேவை, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தேவை. ஸோ ஜடேஜாக்கு பண்ண மாதிரி இவருக்கும் பண்ணிடலாம். ரைட், அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை மறந்துட்டாங்க. நமக்கு ஸ்கில் இஷ்யூ இருந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணியதில்ல ஸ்டார்டிங்கில். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோயர் பால்ஸ் போடுற பவுலர்ஸ் யாருமே இல்லை. இது லாங் பேக் அந்த ஸ்பென்சர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு எக்ஸில் நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்லோப் ட்ராக்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் வேணும், நம்மக்கிட்ட யாருமே இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று அப்படி தான் ஆச்சு. நம்ம பவுலர் ஸ்லோயர் பால் போட முடியாமல் இல்லை, நம்ம பவுலர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு வெரைட்டியாக குத்தி போடுற கட்டர்ஸ் மாதிரி யாருமே வச்சிடல. ஒரு நேத்தன் இல்லஸ் போட்டிருந்து விக்கெட் எடுத்திருப்பார், அவருக்கான பிச்சு. அவர் ஒரு மத்திஷா பத்திரனா இருந்தால் அவர் 3-4 விக்கெட் அசால்ட்டாக எடுத்திருப்பார், அவருக்கான பிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் கலியில் போது அவரோட இன்டு த டெக் கட்டர்ஸ் ஒர்க் ஆகிருக்கும் இந்த பர்டிகுலர் பிச்சில். இது இப்போ நடந்தது நல்லது தான். ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டியாக போடுற பவுலர் ஒருத்தர் ஸ்கோர் பண்ணி எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இந்த வருஷம் ஸ்கவுட்ஸ் நிறைய பேர் பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் இயர் பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்பாங்க நெக்ஸ்ட் இயர் எப்படி பண்ணுறாங்கன்னு. பட் இன்னும் 1 இயருக்கு இந்த பெயின் ஃபேன்ஸ்க்கு இருக்க போது. லாஸ்ட் இயரோட இந்த இயர் நல்லா பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் பிளே ஆஃப் போய் நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அடுத்த பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.